இன்ஸ்டாகிராம்ல பயங்கர வைரலான இந்த ஒரு காட்சியை ஒருகணும் நீங்களே கொஞ்சம் பாருங்க. ஏன்னா மேலிருந்து பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று பார்த்தீங்கன்னா கீழே இறங்க செஞ்சிருக்கு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல இருந்து போக செஞ்சிருக்கு. இதை நம்ம நார்மலா பார்க்குறப்ப இதை பார்க்கறதுக்கு அப்படியே இது என்னங்கிறது தெரியல. ஆனா இது பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடியது இல்லைங்கிறது மட்டும் நல்லாவே தெரியுது. ஏன்னா ஒரு ஷேடோ மாதிரி மேலிருந்து கீழே இறங்கி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பயங்கரமான வெளிச்சத்திலிருந்தும் பயங்கர வெளிச்சமா போக செஞ்சிருக்கு. இந்த வீடியோ எக்ஸாக்டா யூஎஸ்ல ஒரு ஸ்ட்ரீட்ல பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமரால தான் இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட்ஸ் பட்டிருக்கு. ஆனா இதுல ரெக்கார்ட்ஸ் பட்டது தான் என்னங்கிறது யாருக்குமே தெரியல. ஒருவேளை இந்த வீடியோல ரெக்கார்ட்ஸ் பட்டது என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நீங்க பாக்குற இந்த வீடியோ வெளிநாடுகளில் யூஸ் பண்ணப்படுற சோஷியல் மீடியா பண்ண டிக்டாக்ல பாத்தீங்கன்னா பயங்கர வைரலா போயிட்டு இருந்திருக்கு. ஏன்னா ஜானுங்கிற யாரோ ஒரு நபர் பாத்தீங்கன்னா அவருடைய வீட்டுல ஜன்னல் ஓரமா நின்னுகிட்டு வெளியில பாத்தீங்கன்னா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. இது ஒரு நைட் டைம்ங்கிறதுனாலயும் மஸ்கிட்டோ ஒரு பயங்கரமா கடிச்சதுனால உடனே பாத்தீங்கன்னா விண்டோவை க்ளோஸ் பண்ணலான்னு பார்த்திருக்காரு. அப்போதைக்கு அவருடைய வீட்டுக்கு வெளியில பாத்தீங்கன்னா இப்படி ஒண்ணு போக செஞ்சிருக்கு. பார்க்கறதுக்கு அப்படியே டிரான்ஸ்பரண்டா வித்தியாசமா இருக்கக்கூடிய இந்த உருவம் என்னங்கிறது நமக்கு தெரியல. ஆனா இந்த வீடியோ எடுத்த அந்த நபர் என்ன சொல்றாருன்னா அந்த இடத்துல போனது ஒரு சின்ன குழந்தையோட உருவங்கிறதையும் ஆனா அது டிரான்ஸ்பரண்டா மறைய செஞ்சிருக்குங்கிறதையும் இவர் சொல்ல செஞ்சிருக்காரு. இந்த வீடியோ பார்த்து நெட்டிசன்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா அந்த இடத்துல மூவ் ஆனது கண்டிப்பா ஒரு ஏலியனை தான் இருக்கணுங்கிறத சொல்ல செஞ்சிருக்காங்க. காரணம் உயரம் கம்மியா குழந்தையோட உருவத்தில் இருக்கக்கூடியது இது கண்டிப்பா ஏலியனோட பொறுத்தோட்டத்துல பர்ஃபெக்டா மேட்ச் ஆகுதுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஆனா பர்டிகுலரா பாக்குறப்ப அந்த நபருக்கு அந்த ஒரு இடத்துல என்னதான் ரெக்கார்ட்ஸ் பட்டதுங்கிறது கிளியரா தெரியல. நீங்க பாக்குற இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு பப்ளிக் பாத்ரூம்க்கு வெளியில பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமரால தான் இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட்ஸ் பட்டிருக்கு. ஏன்னா அந்த பாத்ரூம்ல வாஷ் பேஷன் இருக்கக்கூடிய இடத்துல தான் இந்த ஒரு கேமரா ரெக்கார்ட்ஸ் பட்டிருக்கு. இதுல கோட் சூட் போட்ட யாரோ ஒரு நபர் பாத்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல நடந்து வந்து அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஒரு போக செஞ்சிருக்காரு. சரி ஓகே, இது ஒரு நார்மலான வீடியோன்னு உங்களை சில பேர் நினைக்கலாம். ஆனா இவர் நடந்து வரப்ப அந்த வாஷ் பேஷன்ல பொருத்தப்பட்ட கண்ணாடியை கொஞ்சம் உற்று நோக்கி நீங்களே கவனிச்சு பாருங்க. ஏன்னா இந்த நபர் நடந்து வரது மட்டும் தான் இந்த ஒரு கேமரா ரெக்கார்ட்ஸ் பட்டிருக்கு. ஆனா அந்த இடத்துல பொருத்தப்பட்ட கண்ணாடியில பாத்தீங்கன்னா இந்த நபரோட உருவம் ரெக்கார்ட்ஸ் படவே இல்லைன்னு தான் சொல்லணும். இதை குறிப்பிட்டு சொன்னா இந்த நபரோட பிம்பம் அந்த ஒரு கண்ணாடியிலே தெரியவே இல்லை. இந்த உலகத்துல வித்தியாசமா இருக்கக்கூடிய பல காட்சிகள் ரெக்கார்ட் செய்யப்பட்டிருந்தாலும் இந்த ஒரு காட்சியை பார்க்கறதுக்கு உண்மையிலேயே பயங்கரமா தானே இருக்கு. 2020 அக்டோபர் மாசம் பிலிப்பைன்ஸ் நாட்டில் ரெக்கார்ட் செய்யப்பட்ட இந்த ஒரு வீடியோவை ஒருவனை நீங்களே கொஞ்சம் பாருங்க. ஏன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய சில பேர் பாத்தீங்கன்னா ஒற்றை வழி பாதை மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்று ரொம்ப நேரமா பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. இது கூடவே அவங்களுடைய பாதுகாப்புக்காகவும் அந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா 2 பேர் கையில கம்போடு நின்று இருக்காங்க. அப்படி இவங்க என்னத்தை தான் உற்று நோக்கி கவனிச்சு பாக்குறாங்கன்னு அதன் பிறகு இந்த வீடியோவை ஜூம் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று பாத்தீங்கன்னா நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இதை உடனே பார்த்து அவங்க இது என்னன்னே தெரியாம குழப்பத்தோடு தான் இதை பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. பார்க்கறதுக்கு ஒயிட் கலர்ல மனிதோட உருவத்தில் இருக்கக்கூடியது இது என்னங்கிறது பார்த்தீங்கன்னா யாருக்குமே தெரியல. மரத்துல ஏறுற மாதிரி தெரியல. இது பார்த்தீங்கன்னா மரத்துல ஏறவே இல்லைங்கிறதையும் அதே சமயத்துல அந்த இடத்துல மிதந்துகிட்டே கீழே விழுகிற மாதிரி தெரிஞ்சுதான் சொல்லி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ எடுக்கவே செஞ்சிருக்காங்க. ஒருவேளை இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு இது என்னன்னு தெரிஞ்சதுன்னா அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நீங்க பாக்குற இந்த வீடியோ பாஸ்லிங்கிற ஒரு நபரோட வீட்டில் பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமரால தான் இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட்ஸ் பட்டிருக்கு. ஏன்னா இந்த வீடியோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல எல்லாமே சகஜமான முறையில் தான் இருந்துகிட்டு இருந்திருக்கு. ஆனா அதன் பிறகு திடீர்னு பார்க்கறதுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கு. இது கூடவே அந்த கேமரால இது நல்லாவே ரெக்கார்ட்ஸ் பட்டிருக்கு. இந்த வீடியோ பத்தி சரியா சொன்னா காலையில 7:30 மணிக்கு மேல தான் இந்த ஒரு வீடியோ ரெக்கார்ட்ஸ் பட்டிருக்கு. இந்த வீடியோல தெரிஞ்சது கண்டிப்பா இந்த கேமரால மட்டும் தான் ரெக்கார்ட்ஸ் பட்டிருக்குன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்திருப்போம். ஆனா இந்த ஹோம் ஓனரோட கண்ணுக்கும் ஏதோ ஒன்று வித்தியாசமான முறையில தெரியதான் செஞ்சிருக்கு. ஏன்னா அந்த இடத்துல என்னதான் இருக்குங்கிறத கண்டினியூஸா பாத்தீங்கன்னா தேடவும் செஞ்சிருக்காரு. இவரு என்னத்தை தான் தேடினாலும் அந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா எதுவுமே சிக்கல. ஆனா அதன் பிறகு வித்தியாசமா தெரிஞ்சு அது பாத்தீங்கன்னா இவருக்கு முன்னாடியே அது நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஆனா இவரோ பாத்தீங்கன்னா அதை எதையுமே கண்டுக்காம சகஜமான முறையில தான் அந்த ஒரு இடத்துல போகவே செஞ்சிருக்காரு. அதன் பிறகு ரெக்கார்ட்ஸ் பட்ட ஃபுட்டேஜ் செக் பண்றப்பதான் இந்த ஒரு காட்சி சிக்கி இருக்கிறதே அதன் பிறகுதான் அவருக்கே தெரிய வந்திருக்கு.
ஜனேகர்ங்கிற ஒரு டிரைவர் பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில அவர் மறக்க முடியாத ஒரு சம்பவம் நடந்ததாகவும் தன்னை மரண பயத்துக்கே கொண்டு போன ஒரு சம்பவம் நடந்ததா சொல்லி ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா இன்டர்நெட்ல அப்லோட் பண்ணிருக்காரு. ஏன்னா நைட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய அந்த நபர் பாத்தீங்கன்னா ஜேசிபி இயக்கிக்கிட்டே போயிருக்காரு. அப்போதைக்கு வழியில பாக்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமா இருக்கக்கூடிய ஏதோ ஒண்ணு பார்த்திருக்காரு. அதே சமயத்துல அது மனிதோட உருவத்துல இருந்ததுனால உடனே வண்டியை எடுத்துட்டு அது என்னங்கறத பார்த்திருக்காரு. ஆனா அவரு வெறும் கண்ணாலையும் பாக்குறப்பையும் கேமரா மூலமும் பாக்குறப்பையும் அந்த ஒரு இடத்துல எதுவுமே சிக்கல. ஆனா ஜேசிபில பொருத்தப்பட்ட பேக் கேமரால பாத்தீங்கன்னா மனிதோட உருவத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒண்ணு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இவரும் பாத்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறத நிறுத்தாம தொடர்ந்து பாத்தீங்கன்னா வெளியில யாருமே இல்லங்கிறதையும் காமிச்சிருக்காரு. அதே சமயத்துல மானிட்டர்ல இந்த ஒரு உருவம் தெரிஞ்சதையும் காமிக்க செஞ்சிருக்காரு. இந்த சம்பவம் அந்த ஒரு இடத்துல நடந்ததுனால ரொம்ப நேரம் அந்த இடத்துல நிற்காம அதன் பிறகு பாத்தீங்கன்னா அவரு அந்த இடத்துல இருந்து கிளம்புனதாகவும் சொல்லியிருக்காரு. மறுநாள் விடிஞ்சதும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லார்கிட்டயுமே சொல்லியிருக்காரு. ஆனா யாருமே இதை நம்பல. அதன் பிறகு தான் ரெக்கார்ட் செஞ்ச ஃபுட்டேஜை காட்டுறப்பதான் அதன் பிறகுதான் இது உண்மைங்கிறது எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு.